பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஜெபம் நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பிரிக்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 40 நாள் உபவாச ஜெபத்துல 6வது நாள் கர்த்தர் நடத்த பாராட்டு கிருபைக்காக கர்த்தருக்கு சொல்றோம். இந்த 6வது நாள்ல தேவன் சொன்ன ஒரு ஜெப குறிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4 இதோட வசனத்தை பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க எழுதப்பட்டிருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிய பிசாசு எதிர்த்து நில்லுங்க, அப்போது அவர் உங்களை விட்டு ஓடி போவான்னு எழுதப்பட்டிருக்குது. 1 பேதுரு அதுல சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு அதிகாரத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லு 5ல சொல்லப்பட்டிருக்குது. 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து ஏனிலும் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல எவனை வேண்டலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான் எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, யோக குடும்பத்து மேல பிசாசுக்கு ஒரு கண்ணு இருக்குது. நம்ம குடும்பத்து மேல கூட ஒரு கண்ணு பிசாசுக்கு இருக்கும். இந்த பிசாசை நம்ம துரத்தணும்னா நம்ம வீட்டை விட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம காணப்படணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால்தான் நம்மளால எதிர்க்க முடியாது. ஏன்னா மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. 5:2 அவர் படகுல இருந்து இறங்கின உடனே அசுத்தாவுள்ள ஒரு மனுஷன் கல்லறையிலிருந்து எதிராக இயேசுக்கு எதிராக வந்து நின்னான்னு எழுதப்பட்டது. கல்லறையிலிருந்து அவன் எப்படிப்பட்டவன்? கல்லறையிலையும் மலையிலையும் இரவு பகலும் கத்துவான், காயப்படுத்திடுவான். ஒருத்தரும் அவன் அடக்க முடியாது. செங்கிலியில கட்டப்பட்டிருப்பா, செங்கிலியை தடுத்துட்டு போவான். அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்தது. ஆனா இயேசு அவன் இருக்கிற வழியா போகும்போது அவருக்கு எதிராக வந்தவனையும் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு கூட இயேசு உங்க வீட்டை தேடி வராரு. இந்த வார்த்தை மூலியமா உங்க வீட்டை தேடி வராரு. உங்களுக்கு எதிர்பார்க்கிற பிசாசுடைய கிரியெல்லாம் இயேசுவான நிர்மலமாக்க முடியும். அவன் எதிர்கொண்டு வந்து இயேசு பாதத்துல விழுந்து சொல்றான். மார்க் 5:6 அவன் இயேசு தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவன் பணிந்து கொண்டு இயேசுவே, உன்னதமான தேவகுமாரன், எனக்கும் உனக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேர்ல உனக்கு ஆணையிடுகிற சட்டம் விட்டான். இயேசுவை வைத்து தேவன் பேர்ல ஆணையிடான். ஆனாலும் இயேசு அவனுக்குள்ள இருக்கிற ஆகிய துரத்தினார். இன்னைக்கு நம்ம சபைக்கு விரோதமா இருக்கிற பிசாசை துரத்துவாரு. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற பிசாசையை துரத்துவாரு. ஆனா அவர் பாதத்துல நம்ம விழணும். இயேசு இருக்கிற இடத்துக்கு அவன் ஓடியாந்தான். இயேசுவின் பாதத்துல விழுந்தான். அவன் சொல்றான், அவன் வேண்டாம், இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பாதுன்னு இயேசுக்கு சுகத்தை வேண்டிக் கொண்டான். பிசாசியே வேண்டாமண்ணா, பிசாசியே இயேசுவை பணிந்து கொள்ளமாண்ணா, பிசாசியே அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடமாண்ணா. அப்ப மனுஷன் நம்ம அவர் முன்னால பணிந்து கொள்ளும் போது தானே நம்மளுக்கு விரோதமா இருக்கிற இந்த பிசாசுடைய கிரியில அவர் நிர்மலமாக்க முடியும். இங்க சொல்லப்பட்டது, ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு இருந்தது. 2000 பன்னி கூட்டத்துக்குள்ள இயேசு அதை துரத்தின. இப்ப கூட உங்களுக்கு விரோதமாக ஆவியில துரத்துவாரு. துரத்தினோடனே பாருங்க, அவன் இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்தான். இங்க சொல்லப்பட்டது மார்க் 5:15 இயேசுவின் இடத்தில் வந்து லேவியனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத கண்டாங்க. புத்தி தெரியணும். இந்த பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு புத்தி தெரியணும். அறிவோட புத்தியோட நடக்கணும். புத்தி இருந்தா நம்ம வாட்ஸ்அப் முன்ன பண்ணிக்க மாட்டோம். புத்தி இருந்தா நம்ம தேவையில்லாத பிள்ளைகளோட சேர மாட்டோம். புத்தி இருந்தா வாட்ஸ்அப் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, பேஸ்புக் பார்க்கறது, இப்படி கேம் பார்க்கறது, இதெல்லாம் பிசாசுடைய வேலை. நிறைய பிசாசுடைய வேலை செல்போன்லயே இருக்குது. பல வாலிப பிள்ளைகள், பல வாலிப பெண்கள் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கைய பிசாசுடைய கையில கொடுத்துட்டு
டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு வாழ்க்கை நாசமாக்கிறாங்க. இப்ப இதை பார்க்கிற உங்களுக்கு இன்னைக்கு நாங்க ஜெபிக்க சொன்ன ஆண்டவர் ஒரே ஒண்ணு, பிசாசுடைய போராட்டத்தில் இருக்கிறவங்க நீ ஜெபிக்கணும்னு சொன்னார். அப்போ தெளிந்த புத்தி நமக்கு தேவை. அவளுக்கு தெளிந்த புத்தி இயேசு கொடுத்தாரு, உங்களுக்கு கூட தெளிந்த புத்தியை தருவாரு. அது சொல்லப்பட்டது போல பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. பாவம் செய்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருக்குது. கோபத்தை வெப்பமானா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், எரிச்சலா இருப்போமானா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், திருடுவோமானா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், கசப்பா இருப்போமானா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், பரிசுத்தாவை துக்கப்படுத்துவோமானா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். அங்க சொல்லப்படுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவை மன்னித்ததை போல ஒருத்தருக்கு மன்னியும் இருக்குது. உண்மையாவே நம்ம மன்னிக்கிறது மூலியமா தான் பிசாசு நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யாதபடி இயேசு கிறிஸ்து நம்ம பாதுகாக்க முடியும். 2000 வருஷத்துக்கு முன்பாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23 எழுதப்பட்டிருக்குது. இயேசு சிலுவையில் அறையிறாங்க. அவர் பக்கத்துல 2 திருடன் கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அந்த நேரத்துல இயேசுவை எல்லாம் கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. இயேசு சொன்ன ஒண்ணு, பிதாவே இவர்கள் மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாத இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கூட மன்னிக்கணும். இயேசு சிலுவை சுமக்கும் போது நம்மளுக்காக பிதாவிட மன்னிப்பு கேட்பாருன்னா, உங்களுக்கு ஒரு விதமா ஒருத்தர் மனசு எதிர்ப்பா காணப்பட்டாலும் நீங்க மன்னிக்கல. இயேசு ரத்தம் உங்களுக்கு மன்னிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து ரத்தம் சர்வ பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பு எழுதப்பட்ட வார்த்தை உண்மை உள்ளது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ள எந்த பிசாசுக்கு மந்திரமோ சூனியமோ இல்ல குடிபோதைகளால பிசாசு பயன்படுத்தலாம், குடும்ப சண்டையை கொண்டு உங்களை பிசாசு பயன்படுத்தலாம், இல்ல பிள்ளைகளால நீங்க அதிக வேதனை துக்கப்பட்டு உங்களை பயன்படுத்தலாம். எந்த காரியத்துல உங்க குடும்பத்துல வந்தாலும் புகுந்து உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பினாலும் இந்த உபவாச ஜபத்துல உங்களுக்காக நாங்க ஜெயிக்கிற ஆண்டு சொன்னது, ஜபமான சொன்னது, பிசாசுக்கு இடம் கொடுக்க வாங்கன்னு சொன்னாரு. தயவு செய்து பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு எதிர்த்து நில்லுங்க. அப்போது உங்க குடும்பத்தை விட்டு அவங்க ஓடி போவான். இப்போது நம்ம மத்தியில இருக்கிற பாஸ்டமா உங்களுக்காக ஜபம் பண்ணுவாங்க. ஆமென். இப்போது நம்ம ஜபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறப்பா இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே, ஆண்டவரே யோவான் ஆண்டவரே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எழுதப்பட்டு இருக்குதப்பா, பிசாசுடைய கிரிகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டான் எழுதப்பட்டிருக்குது. அவ்விதமான ஆண்டவரே சங்கீதம் 52:5 படி சத்துருடைய கிரியெல்லாம் கத்த நிர்மூலமாக்கணும்பா. ரோமர் 16:20 படி அதுவும் காலிகளை மிதிக்கணும்பா. ஆண்டவரே ஏசாயா 41 ஆண்டவரே 11-12 வசனத்தின்படி சாத்தானுடைய கிரிகள் அத்தனையும் எரிச்சல் ஆவிலாம் கத்த நிர்மூலமாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த 4ஆம் ஆண்டவரே மத்திய 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதையா, சாத்தானோட ஆண்டவர் மனுஷன் 54 மத்தில தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான எழுதப்பட்டது. இவ்விதமாக சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் கத்தர் இந்த நாளில் ஆண்டவரே இந்த யூடியூப் பார்க்கிறவங்களோ இந்த ஜபத்துல 40 நாள் கலந்தவங்களோ ஒவ்வொருத்தருக்கு விரோதமா நான் ஊழியம் சரி எங்களுக்கு விரோதமா என்னென்ன சாத்தானுடைய சகல தந்திர செயல்கள் எல்லாத்தையும் ராஜா இந்த காலின் கீழே எல்லாம் மெதிக்கணும். இந்த வார்த்தையினால் அது அழிக்கப்படணும், இந்த கிரிகள்னால் அது நிறுவனமாக்கப்படணும், இந்த அதிகாரத்தினால அது சுட்டரிக்கப்படணும் ராஜா. ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் அப்பா எல்லாம் சாத்தானுக்கு கட்டளையிடும் போது அது புறப்பட்டு போச்சப்பா. 6000 பேர் பிடிச்சவங்களுக்குள்ளது உங்களுடைய வார்த்தை புறப்படும் போது அந்த ஆவி எல்லாம் பண்ணி கொடுக்குற போச்சப்பா. அவ்விதமா சத்துருடைய கிரியெல்லாம் எந்தெந்த மனுஷனுக்குள்ள இதுவரைக்கும் எந்தெந்த குடும்பத்தை அவன் நாசம் பண்றாங்க, குடி பழக்கத்தினால, சண்டையினால, கோபத்தினால, அதிக வெடித்தனத்தினால, அதிக எரிச்சலினால, அதிக எந்தெந்த வீட்டுல எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள எந்தெந்த பெற்றோர்கள் மூலியமா பிள்ளைகள் மூலியமா எந்தெந்த அசுத்தாவி எந்தெந்த வீடுகளில் நுழைஞ்சு என்னென்ன கிரிகளை இதுவரையும் செய்யப்பட்டு கொண்ட கிரியெல்லாம் வெளிப்படாதபடி நீங்க அதை எல்லாத்தையும் நீங்க அழிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.